ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். முதலில் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது பகவான், 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாயும் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஏன் அப்படின்னா, ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல கோணமேறி குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார். அப்ப பாருங்க, ஜனவரி 15ஆம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். உங்க ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க, உங்க ராசிக்கு அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. அப்ப திடீர் உதவிகள் தேடி வரும். நினைத்த காரியம் வெற்றியில முடியும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர் பதவிகள், கௌரவ பதவிகள் இதெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால. அப்ப உங்க ராசிக்கு அதிபதியை 5ஆம் அதிபதி பார்க்கறதுனால எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில முடியும். அப்ப ஜனவரி 15ஆம் தேதி வரை எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும். நீண்டகால இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க, உங்க ராசிக்கு அதிபதியை 8ஆம் அதிபதி குரு பார்க்கறதுனால போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளுக்கு நடக்க இருந்த சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்க நன்மையில முடியும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் பாருங்க பூர்த்தியாகும். இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வை ஆரோக்கியத்தை கொடுக்கும் முக்கியமா. அப்ப உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும். ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும், ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும், புதுசாக ஏதாவது அப்ளிகேஷன் வேலைக்கு போடணும், புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள பாருங்க உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா இருந்த கஷ்டங்கள் மாறும். எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் மறக்க வேண்டாம். அஷ்டம சனி காலகட்டத்தில் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவமானங்கள்லாம் வருங்க. ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதும். அதே போல் சுக்கிரனும் பாருங்க 5ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க 10ஆம் அதிபதி, அதை 5ஆம் அதிபதி குரு பார்க்குறாரு. உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு 10ஆம் அதிபதி குரு பார்க்கறதுனால. அதே போல உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புதுசாக ஆபரணங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் பாருங்க சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனும் பாருங்க 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நீர்நிலைகள் விஷயத்துல வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் விழிப்பா போகணும், அவ்வளவுதான். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது வெளிநாடு போகணும், ஒரு வெளி மாநிலம் போகணும், ஒரு வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல மறைவதும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு 6ஆம் இடம்
ஒரு சிறப்பான இடங்கிறதுனால சூரியன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதன் பகவான் பாருங்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல பண வரவுகளை கொடுக்கும், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். ஏன்னா குடும்பாதிபதியை குரு பார்க்குறார். இதுவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஜனவரி 17ஆம் தேதி வரையும் பாருங்கள், 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. இதுவும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும், கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும், வராத பணமெல்லாம் வந்து சேரும், உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், எதையும் பேசி தீர்க்க முடியும். 2ஆம் அதிபதி குரு பார்க்கறதுனால பேச்சினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி வரையும். அதே போல் பாருங்கள், செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அவரும் 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பார்வை பெறுகிறார். அப்போ பாருங்கள், 4 குடைவனும் 5 குடைவனும் பார்த்துக்கிறாங்க. இதுவும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். சொத்து வகையில் அதிர்ஷ்டம். சொத்து வகையில் நீண்ட காலமாக தீர்க்காத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? சொத்து வகையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இருக்குது, இழுபறியாக இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சரி பண்ணலாம். ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே நிலம், பூமி, கட்டடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏதாவது புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்க முடியும். தாய் தந்தர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல் ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க, குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில் முடியும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம். ஏதாவது சிம்மராசி மாணவர்கள் மேல்நிலை படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அதெல்லாம் வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு பாருங்கள், செவ்வாய் 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவாக அமர்ந்து குருபகவனுடைய பார்வை பெறுவது. அப்போ உயர்கல்வி சொல்லக்கூடியது 9ஆம் இடம் தான். அந்த வீட்டாதிபதியை குரு பார்க்குறார். உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றமாக முடியும். அப்போ திடீர் உதவிகள் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே உள்ள காலங்கள் ரொம்ப அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே போல் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கும் போகிறார். பாருங்கள், ஜனவரி ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 6ஆம் இடத்துல உங்கள் ராசியை 8ஆம் பார்வையோ பார்ப்பார். நல்ல தைரிய வீரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். சொத்துக்கள் வாங்க முடியும். செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் பாருங்கள், அவர் 4க்கும் 9க்கும் அதிபதி. உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக போகிறாரு. 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், வழக்கு ஸ்தானம், கடன் ஸ்தானம். அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்வதும் சிறப்புங்க. கோட்சாரத்தில் செவ்வாய் சூரியனுக்கெல்லாம் 6ஆம் இடம் வலுவான இடம். அப்போ உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போவதும் பாருங்கள் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இந்த மாதம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள், 2026 ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் இந்த ஜனவரி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22, 23, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியிடுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வடம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2, 3, ஜனவரி 7, 8, ஜனவரி 11, 12, ஜனவரி 19, 20, 21, 22, அதே போல் ஜனவரி 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.